నేను చూపించుకునేదంటే ఇది ఒకటి. ஹாய் காய்ஸ், வெல்கம் டு மிஸ்ஸஸ் லக்ஷ்மி பிரசாத் யூடியூப் சேனல். இன்னைக்கு தேர்ஸ்டே காலையிலேருந்தே நான் விலாக ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இன்னைக்கு நான் போட்டிருக்கிற கோலம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் வாங்க. கைஸ், நான் போட்ட கோலம் எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இன்றைக்கி பிரேக்ஃபாஸ்ட் சப்பாத்தி, அதுக்கு காம்பினேஷனாக வந்து தட்டைப்பயிர் கிரேவி தான் செஞ்சிட்ருக்கேன். இது ரொம்ப சிம்பிளான கிரேவி தான். எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுட்டா ஒரு 10 நிமிஷத்துக்குள்ளேயே இந்த கிரேவி நமக்கு ரெடி ஆயிரும். ஒரு குக்கரில் எண்ணெயை ஊற்றி காஞ்சதுக்கப்புறமா தேவையான அளவு வெங்காயம் கருவேப்பிலையை போட்டு நைட்டே நினச்சி வச்சுருக்கிற தட்டைப்பயிரையும் அதில் போட்டு நல்லா வதக்கிக்கணும். மசாலா அரைக்கிறதுக்காக அதிகமாக எதுவும் இல்லை, கொஞ்சமாக தேங்காய், 2 தக்காளி, கொஞ்சம் பெரிய சைஸில் தான் நான் எடுத்திருக்கேன். கூடவே தேவையான அளவு, அதாவது நம்ம காரத்துக்கு தகுந்த மாதிரி, நான் இன்றைக்கி 2 டேபிள் ஸ்பூன் சில்லி பவுடர், கொஞ்சம் டேஸ்ட்டுக்காக 1/2 டேபிள் ஸ்பூன் கரம் மசாலாவை சேர்த்துருக்கேன். நல்லா நைஸாக அரைச்சாச்சு. அரைச்ச பேஸ்ட்டை அதில் சேர்த்துட்டு தேவையான அளவு உப்பு, தண்ணி, அதாவது நம்ம ரைஸ்க்கும் வேணும் அப்படின்னா கொஞ்சம் தண்ணியை சேர்த்துக்கலாம், இல்லை சப்பாத்திக்கு மட்டும் போதுமே அப்படின்னா கொஞ்சம் கெட்டியாகவே செஞ்சுக்கலாம். இன்றைக்கி நான் சப்பாத்திக்கு மட்டுமே செய்கிறேன் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் கெட்டியாகவே செஞ்சுக்கிறேன். ஏன்னா நேற்று நைட்டு செஞ்சுருந்த தால் கொஞ்சம் மிச்சம் ஆயிடுச்சு, அதுவே மத்தியானம் ரைஸுக்கு வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இது ஒரு நேரத்துக்கு மட்டும் ஆகிற மாதிரி பிரேக்ஃபாஸ்ட்டுக்காக நான் ரெடி பண்ணிகிட்ருக்கேன். ஃபைனலாக நமக்கு கிரேவி கன்சிஸ்டன்சிக்கு வேணுங்கிற அளவுக்கு தண்ணியை சேர்த்துட்டு குக்கர் கேப் போட்டு ஒரு 2லேருந்து 3 விசில் வரைக்கும் விட்டால் போதும். ஏன்னா ஏற்கனவே நைட் நம்ம நினச்சி வச்சுருக்கோம், அதனால் 3 விசில் போதும். குக்கர் விசில் வந்து கேஸ் ரிலீஃப் ஆகிறதுக்குள்ளே சப்பாத்திக்கு மாவு பிசைஞ்சு வச்சிட்றேன். மாவை பிசைஞ்சு வச்சுட்டேன். ஒரு 10 நிமிஷம் நினைவிட்டோம். அதுக்குள்ளே பசங்களுக்கு கொஞ்சமாக சலாட் ப்ரிப்பேர் பண்ணிக்கலான்னு இன்றைக்கி ஸ்வீட் கார்னும் குக்கும்பர் சாலட் தான் பண்ணிகிட்ருக்கேன். பசங்க 2 பேருக்கு மட்டும்தான் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் கம்மி குவான்டிட்டியில் தான் செய்கிறேன். அதுவும் வெறும் பாக்ஸுக்கு மட்டும்தான், ஏன்னா சப்பாத்தி சாப்பிட்டுக்குவாங்க காலையில். இன்றைக்கான கோட்ஸ்: மற்றவர்கள் சொல்வதையெல்லாம் நம்பாதீர்கள், நீங்கள் பார்க்கும் வரை. இதுக்கு நான் ஒரு சின்னதாக கதையை சொல்கிறேன். மோஸ்ட்லி இந்த கதை எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்குது, ஆனாலும் இந்த கோட்ஸ் எழுதியிருக்கேன்ல, ஸோ அதனால் நான் சொல்கிறேன். இது வந்து ஒரு முட்டாள் முயலோட கதை. ஒரு நாள் அந்த முயல் வந்து மரத்துக்கு கீழே நல்லா தூங்கிட்டு இருந்ததாமா. அந்த நேரம் பார்த்து ஒரு பெரிய கல் அந்த முயலோட தலை மேலே விழுந்துதாமா. அப்போ அந்த முயல் சடனாக எந்திரிச்சு யோசிச்சுதாமா. என்னென்ன யோசிச்சுதுன்னா, ஆகாயம் வந்து நம்ம தலை மேலே விழுந்துட்டு இருக்கு அப்படின்னு. அந்த முயல் வந்து ரொம்ப ஜோராக கத்திக்கிட்டு இருக்கு. என்ன அப்படின்னா, ஆகாயம் வந்து கீழே விழுந்துட்டு இருக்கு, எல்லாரும் ஓடி போய் உங்கள் லைஃப்பை காப்பாற்றிக்கோங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப சத்தமாக கத்திக்கிட்டு இருக்கு. முயல் அந்த மாதிரி சத்தம் போட்ட உடனே கூட இருந்த விலங்குகள், அதாவது பேர்ட்ஸ் அண்ட் அனிமல்ஸ், அதுவும் சேர்ந்து அவங்க கூட ஓட ஆரம்பிச்சுதாமா. அந்த நேரம் பார்த்து அங்கே ஒரு பட்டாம்பூச்சி பறந்து வந்து சொல்லிச்சாமா, எல்லாரும் நில்லுங்க, எங்கே போயிட்டுருக்கீங்க, ஓடாதீங்க, நான் சொல்கிறத கேளுங்க அப்படின்னு. முயல் மேலே சின்னதாக ஒரு கல் தான் விழுந்தது. அந்த விஷயம் தெரியாமல் முயல் ஏதோ சொல்லுச்சு அப்படின்ட்டு நீங்களும் அது கூட சேர்ந்து ஓடிட்டுருக்கீங்க, தயவு செஞ்சு ஓடாதீங்க, நில்லுங்க, என்னை நம்புங்க அப்படின்னு சொல்லிச்சாமா. கடைசியாக பட்டாம்பூச்சி சொன்ன அந்த வார்த்தையை கேட்டு உண்மை என்னன்னு தெரிஞ்சு ரியலைஸ் ஆனதுக்கப்புறம் தான்
அந்த விலங்குகளும் பறவைகளும் ஓட்டத்தை நிறுத்துச்சுங்களாமா. ஸோ இதிலிருந்து நமக்கு தெரியறது என்ன அப்படின்னா, யார் என்ன சொன்னாலோ உண்மை என்னன்னு தெரியாமல் அதை நம்ம உடனே நம்பிடக்கூடாது. நம்ம கண்ணில் பார்த்த விஷயமா இருந்தாலும் சரி, உண்மை என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறமா தான் நம்ம நம்பணும். கைஸ், நான் சொன்ன இந்த கதை உங்களுக்கு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். எங்கள் வீட்டில் நான் வேலை செய்யும்போது எல்லா வேலையும் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக தான் செய்வேன். அந்த ஃபாஸ்ட்டாக செய்யக்கூடிய வேலைகளில் சப்பாத்தி செய்கிறது ஒன்று. எங்கள் வீட்டில் என் ஹஸ்பண்டோட அக்கா தங்கச்சிங்க எல்லோரும் சொல்லிகிட்டு இருப்பாங்க, அண்ணி எவ்வளோ சீக்கிரம் வேலை செஞ்சு முடிக்கிறாங்க, அதே நம்ம சப்பாத்தி தேய்க்கணும்னா ஒரு நாள் ஃபுல்லும் ஆகும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருப்பாங்க. ஆனால் எங்கள் வீட்டில் சாப்பாடு சாம்பார் இது எல்லாத்தையும் விட கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக செய்யக்கூடிய வேலை ரெடியாகிற ரெசிபி அப்படின்னா அது இந்த சப்பாத்தி தான். நீங்கள் இந்த ரெசிபியை ஃபாஸ்ட்டாக பண்ணுவீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்கள். கைஸ், ஆல்மோஸ்ட் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வேணுங்கிற எல்லாத்தையும் இப்போ ப்ரிப்பேர் பண்ணியாச்சு. இனி எல்லாருக்கும் தட்டில் போட்டு கொடுத்துட்டு பசங்களுக்கு லஞ்ச் பாக்ஸையும் ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நான் சாப்பிட உட்காரணும். என் ஹஸ்பண்ட் ஆந்திராவாலா அப்படிங்கிறதுனால அவர் கொஞ்சம் நார்த் ஸ்டைலில் தான் ரெசிபிஸ் எல்லாம் சாப்பிடுவார். நம்ம தமிழ்நாடு ஸ்டைல் ரெசிபி அப்படின்னா அவருக்கு சாம்பார், நான் வைக்கிற சாம்பார் பிடிக்கும். அதுக்கப்புறம் இட்லி தோசை இந்த மாதிரினா கொஞ்சம் விரும்பி சாப்பிடுவார். கைஸ், இன்றைக்கி நான் பண்ண இந்த விளாக் பிடிச்சிருந்தா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஏதாவது கேட்கணும், சொல்லணும், இல்லை எந்த மாதிரி விளாக்ஸ் பண்ணணும், எந்த மாதிரி ரெசிபிஸ் பண்ணணும் அப்படின்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் நீங்களும் ஆரோக்கியமான உணவாக எடுத்துக்கோங்க, ஹெல்த்தியாக இருங்க. மறுபடியும் இதே மாதிரி ஒரு விளாகில் சந்திக்கலாம். பி சேஃப், பி ஹாப்பி. தேங்க்யூ.